Hello students, important problem seriesல lesson number 8ல இருக்கோம் நம்ம கரெக்டா lesson number 8ல example problem 8.7 தான் இப்போ சால்வ் பண்ண போறோம். ஸோ இப்போ இந்த ப்ராப்ளம் எப்படி அப்ரோச் பண்ணலாம் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபைண்ட் த de Broglie wavelength associated for a alpha particle. ஆல்ஃபா பார்ட்டிக்கல் அப்படின்னாலே நமக்கு தெரியும் which is nothing but it is a helium. கரெக்டா, it is a helium He2 4 அப்படின்னு சொல்றாங்க. அப்போ இதில் எத்தனை புரோட்டான் இருக்கு? 2 புரோட்டான் இருக்கும். எப்படி சார் 2 புரோட்டான் இருக்கும்? எப்படி 2 புரோட்டான் இருக்கும்? அட்டாமிக் நம்பர் நம்மளுக்கு எவ்வளோ இருக்கு? 2. அப்போ 2 எலக்ட்ரான் இருக்குன்னு அர்த்தம். 2 எலக்ட்ரான் இருக்குன்னா கண்டிப்பாக 2 புரோட்டான் இருக்குன்னு அர்த்தம். அப்போ தான் அந்த ஆட்டம் வந்து ஸ்டேபிளாக இருக்கும். ரைட்டா? ஸோ எத்தனை நியூட்ரான்ஸ் இருக்கப்ப 4 - 2 2. கரெக்டா? இப்போ இந்த 4 தான் நம்மளுக்கு என்னது? அந்த ஹீலியம் பார்ட்டிகல் ஆல்ஃபா பார்ட்டிகளுடைய மாஸை டிட்டர்மைன் பண்ண போகுது. ஸோ நம்மளுக்கு de Broglie wavelength தானே கேட்டிருக்காங்க. de Broglie wavelength என்னது? lambda = h/√2EmV அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு ஃபார்முலா டெரைவ் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருப்போம். இந்த ஃபார்முலா தான் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ரீஅரேஞ்ச் பண்ண போகிறோம். எப்படி ரீஅரேஞ்ச் பண்ண போகிறோம் பாருங்கள். h/√2 க்கு 2 அப்படியே போட்டுக்கிறோம். கரெக்டாக? இந்த மாஸ் இருக்குல்ல, மாஸ் யாரை பொறுத்து இருக்கு? இந்த நம்பர் 4ன்னு சொன்னோம்ல, தட் இஸ் நத்திங் பட் 4 டைம்ஸ் ஆஃப் மாஸ் ஆஃப் புரோட்டான். 4 டைம்ஸ் ஆஃப் மாஸ் ஆஃப் புரோட்டான் இன்ட்டு எத்தனை புரோட்டான் இருக்குது? 2 புரோட்டான் இருக்குது. அப்போ 2 டைம்ஸ் ஆஃப் சார்ஜ். கரெக்டாக? 2E இன்ட்டு V. கிளியராக புரிஞ்சிச்சா இங்கே என்ன பண்ணியிருக்கோன்ட்டு? இதை எடுத்துகிட்டு வர்றது தான் இந்த இடத்துல நம்மளுக்கு. இதை கரெக்டாக நம்ம பண்ணிட்டோம்னாலே நம்மளால் என்ன பண்ண முடியும்? அடுத்தடுத்து சால்வ் பண்ணிட முடியும். கிளியராக புரிஞ்சிச்சா? ரைட். இப்போது தெரிஞ்ச நோன் வேல்யூஸ் எல்லாம் இதில் சப்ஸ்டிட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாமா? லாம்டா இஸ் ஈக்குவல் டு ஹெச்சோடைய வேல்யூ எவ்வளோ? 6.624 இன்ட்டு 10⁻⁻34 டிவைடட் பை ரூட் ஆஃப். கரெக்டா? இந்த 2க்கு 2 அப்படியே போட்டுக்கிறேன். இன்டூ இந்த 4க்கும் 4 அப்படியே போட்டுக்கிறேன். மாஸ் ஆஃப் தி புரோட்டான் நம்ம தான் ஞாபகம் வச்சுக்கணும். சரியா? கொஷினில் கொடுத்துருக்காங்களா? ரைட், சூப்பர். கொஷின்லேயே கொடுத்துருக்காங்க 1.67 இன்டூ 10⁻⁻27. சில டைமில் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த மாஸ் ஆஃப் தி புரோட்டான் வேல்யூ கொடுக்க மாட்டாங்க சில டைமில். சரியா? போர்டு எக்ஸாம்லேயே ஒரு வாட்டி அந்த மாதிரி நடந்தது. ஃபர்ஸ்ட் லெசனில் நம்ம கெப்பாசிட்டன்ஸ் ஆஃப் அ கெப்பாசிட்டர் கண்டுபிடிப்போம் பார்த்தீங்களா? எப்சிலான் நாட் அதோடைய வேல்யூவே கொடுக்கல. ஸோ அதனால் நம்ம தான் அதை ஞாபகம் வச்சு போடணும். சரியா? ஸோ எதுக்கும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இட் இஸ் நாட் பேட். சரியா? ரைட். இன்ட்டு 2 சார்ஜ் ஆஃப் தி எலக்ட்ரான் வேல்யூ எவ்வளோ? 1.6 இன்ட்டு 10⁻⁻19. கரெக்டாக? இன்ட்டு வி. வி எவ்வளோ கொடுத்துருக்காங்க நம்மளுக்கு? கொஷினில் பாருங்கள் 400ன்னு கொடுத்துருப்பாங்க. 400 வோல்ட். ஓகே, அப்போ வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணியாச்சு. இதை சிம்பிளிஃபை பண்ணணும். எப்படி சிம்பிளிஃபை பண்ணலாம்? லாம்டா இஸ் ஈக்குவல் டு மேலே இருக்கிறது அப்படியே தான் எழுதணும் இந்த வாட்டி. 6.624 கரெக்டாக? இன்ட்டு 10⁻34. அப்போ டிவைடட் பை இந்த கவனிங்களேன் இங்கே பாருங்கள். இது ஒரு சூப்பரான ஒரு சால்வ் பண்ணுறது மெத்தட் பாருங்கள். 10⁻⁻27 10⁻⁻19 என்ன ஆகும் நம்மளுக்கு? 10 என்னன்னு கிடைக்கும்? 46ன்னு கிடைக்குமா? கரெக்டாக? 37 46. அப்போ 10⁻46ல் பாதி எவ்வளோ? 10⁻⁻23. அப்போ ரூட்லேருந்து வெளில எடுத்தனா எனக்கு என்ன கிடைக்கும்? 10⁻⁻23. போட்டாச்சா? இங்கே பாருங்கள் 2 4s ஆர் எவ்வளோ? 8. 8 2s ஆர் 16. 16 ரூட்லேருந்து வெளில எடுத்தால் என்ன கிடைக்கும் நம்மளுக்கு? 4. அப்போ 4 இன்ட்டு. கிளியராக இருக்கா? 400 ரூட்லேருந்து வெளில எடுத்தால் என்ன கிடைக்கும் நம்மளுக்கு? 20. அப்போ இது என்னது? 20 இன்ட்டு 4 இன்ட்டு அப்படின்னு ஸ்டார்ட் ஆகும். கரெக்டாக? ரைட். இன்ட்டு ரூட்டுக்குள்ளே இப்போ யார் மட்டும்தான் இருக்கா நம்மளுக்கு? 1.67. கரெக்டாக? இன்ட்டு 1.6 தான் இருக்குது. 1.6. அப்போ இவங்க 2 பேருக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம்? இப்போ ரூட் எடுத்து வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணணும். ஸோ இது எல்லாத்தையும் நம்ம வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணோம்னா ஃபைனலாக நம்மளுக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும்னா 0.00 சரியா 507 ஆம்ஸ்ட்ராங்னு கிடைக்குது. புரியுதா? ஸோ இதை வந்து நீங்கள் லாக் புக் எடுத்து நீங்கள் என்ன பண்ணலாம்? சால்வ் பண்ணலாம். இது ரெண்டுத்துக்கும் லாக் கண்டுபிடிக்கணும். அப்புறம் வர ஆன்சருக்கு என்ன பண்ணணும்? ஆன்டி லாக் எடுக்கணும், மைனஸ் பண்ணிவிட்டு. ஸோ இது ஒரு சூப்பரான ஒரு ப்ராப்ளம். நம்ம கிட்ட என்ன கேட்டிருக்காங்க? 400 வோல்ட்டுக்கு
ஆல்ஃபா பார்ட்டிக்கல் ஆக்சிலரேட் பண்ணனா பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸில் அதோடைய டி ப்ராக்லி வேவ் லென்த் எவ்வளோ அப்படிங்கிறத கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம என்ன பண்ணிட்டோம், டி ப்ராக்லி வேவ் லென்த்தை ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். ஸோ இட் இஸ் அன் இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம், ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச்.